நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு புது விடயம் ஒன்றை உங்களுக்கு காட்டலாம்னு யோசிக்கிறேன். என்னென்னு சொன்னால், இன்றைக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு காட்டுக்கு வந்த நாங்கள் தேன் இருக்கான்றதுக்காக தான் பார்க்க வந்த நான். எங்கேயாவது தேன் இருக்கிறதான்றதை பார்க்கறதுக்கு தான் வந்த நான். வந்த இடத்துல பார்த்தால் உண்மையிலேயே தண்ணி கொண்டு வரையில்லை நான். அதால் சரி, ஓகே, இன்றைக்கு நண்பர்கள் உறவுகளுக்கு காட்டில் தண்ணி இல்லாட்டிக்கு எப்படி தண்ணி குடிக்கிறது என்று சொல்லி காட்டலாம் என்று சொல்லி யோசித்தேன். அதில் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, தண்ணி கொடி பற்றி நீங்கள் 5-6 பேர் என்னிட்ட முதலே கேட்டிருந்தார்கள். தண்ணி கொடி எப்படி இருக்கும், அதில் எப்படி தண்ணி குடிக்கிறது எப்படி, தண்ணி எடுக்கிறது எப்படி என்று சொல்லி சில பேர் கேட்டிருந்தார்கள். இப்பொழுது நாங்கள் வாங்குவோம், தண்ணி கொடி தேடுவோம். இப்போ தண்ணி கத்தி கொண்டு வந்தேன் நான். கத்தி ஒன்று கையில் இருக்குது. தண்ணி கொடி தேடுவோம். நான் காட்டுறேன், அம்பிட்டால் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். நான் தண்ணி எப்படி எடுக்கிறது, எப்படி அதன் இலையை இருக்கும், எப்படி அந்த கொடியை இனங்காண்றது தொடர்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்குவோம். தேடிக்கொண்டே இருக்கிறோம். நல்ல தண்ணி கொடி அம்பிட்டுன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு காட்டுறேன். ரைட்பா, இதில் ஒரு தண்ணி கொடி கிட்ட வந்துட்டோம். ஏற்கனவே உங்களுக்கு எப்படி தண்ணி கொடியை இனம் காண்றதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த இலையை நீங்கள் பார்த்துருக்குறீங்க. இதில் பாருங்க இருக்குது, ஒரு 3 தண்ணி கொடி இருக்குது. நான் இதில் உங்களுக்கு நல்ல கணக்கான தண்ணி கொடி மிக சுரப்பாக இருக்குது பாருங்க. ரைட், இதை நாங்கள் வெட்டி இதில் எப்படி தண்ணி வருதுன்றதை பார்ப்போம். அப்படியே வாங்க. நான் தண்ணிக்கு தான் வந்திருக்கேன், அதால் வீடியோ எடுக்கிற காக்கலையில் இதில் வைக்கிறேன். போன வச்சுட்டு வெட்டுறதுன்றதை எடுத்து பார்ப்போம். ரைட், இதை வெட்டி இருக்கு பாருங்கள் தண்ணி எப்படி வருதுன்னு. இப்படி ஒரு கொடியில் 2 டம்ளர்களால் தண்ணி வாரத்துக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. இதில் போன வச்சுட்டு எடுத்து காட்டுறேன் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லி எடுத்து காட்டுறேன். பாருங்கள் இவ்வளோ தண்ணின்னு சொல்லி. வாவ், நிறைய தண்ணி என்ன. இதை வைப்போம் பாருங்க. இவ்வளோ தண்ணி சூப்பராக இருக்குது. தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இப்படி ஒரு கொடி கொண்டு வெட்டணும்னு சொல்லி சொன்னால் 2 டம்ளர்களால் தண்ணி வாரதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ரைட், ஓகே. இன்னொரு கொடி ஒன்று இருக்குது, அதை வெட்டி காட்டுறேன் பாருங்க. எப்படி வெட்டுறதுன்றதை காட்டுறேன். ஒரே வெட்டில் வெட்டினால் அதிக தண்ணி வாரதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. நாங்கள் இப்போ இந்த கொடியை வெட்ட போகிறோம் பாருங்கோ. இங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி ஊற்றப்படுதுன்னு. ஒரு 3 கொடி வெட்டினோம்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட 200 மில்லிலிட்டருக்கு மேற்பட்ட தண்ணி எடுக்கலாம். நாங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் தண்ணி. சூப்பர், ஏராளமான தண்ணி வடிவாக காணும். 2-3 டம்ளர்களுக்கு மேலே இப்போ நான் குடிச்சிட்டேன். வேறு 2-3 கொடிகள் இங்கே பாருங்கள். இதில் ஒன்று இருக்குது, இதில் ஒரு கொடி ஒன்று இருக்குது. இதை நான் வெட்டே இல்லை, இதை விட்டுட்டு போவோம். ஏன்னு சொல்லி சொன்னால் என்ன போல் வேறு யாரும்
தண்ணி இல்லாமல் விரையக்குள்ளே சில நேரம் அவர்களுக்கு இந்த கொடி தண்ணீரை வழங்கி அவர்களை காப்பாற்றும். ஆகவே நீங்களும் எங்காவது சென்று இந்த தண்ணி கொடி கிடைத்தால் குடித்து பாருங்கள், அதனுடைய சுவையை அறிந்து கொள்ளுங்கள். எல்லாம் காட்டிலே எங்களுக்கு இந்த காட்டிலே என்று இல்லாமல் உலகத்திலே எங்களுக்குரிய எல்லாமே இயற்கையால் வழங்கப்படும். அவற்றை நாங்கள் தெரிந்து கொண்டு தெரியாமல் இருக்கிறது தான் நாங்கள் செய்கின்ற பிள்ளை. இன்னொரு கொடி உங்களுக்கு காட்டுறேன், தண்ணி கொடி தான். அதனுடைய எந்தளவு பெருப்பமாக இருக்கிறதுன்றதை காட்டுறதுக்காக காட்டுறேன். அப்படியே வாங்கோ, இதை பாருங்கோ, இந்த கொடி பாருங்கோ, இந்த சைஸில் இருக்குன்னு சொல்லி 2 கொடிகள் இருக்குது பக்கத்தில் அப்படியே மேலே போகுது 2 கொடிகளும். இதனுடைய சைஸை பாருங்கோ. சரியான முறையில் இதை நாங்கள் வெட்டி எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு 20-25 பேருக்கு கூட தண்ணி இதிலிருந்து நாங்கள் குடிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். ஆகவே இப்போ ஆடுது இவற்றையெல்லாம் நாங்கள் விட்டுட்டு போவோம். யாருக்கும் பிரயோசனப்படும், காட்டில் வாராக்களுக்கு பிரயோசனப்படும். திரும்பவும் பாருங்க, ஒரு கால் தண்ணி கொடி எப்படி இருக்குமென்ற இந்த இலையை காட்டுறேன். என்னென்னு சொல்லி சொன்னால் காட்டில் ஏராளமான கொடிகள் இருக்குது. அதில் தண்ணி கொடியை நீங்கள் வித்தியாசமாக கண்டுபிடிக்கணும். அந்த இதே ஷேப்பில் இருக்கும் பாருங்க, இதே ஷேப்பில் இருப்பார். இதில் சில அந்த பூச்சி அரிச்சிருக்கு, நல்ல பச்சையாக இருக்கும், இல்லை இப்படியே இருக்கும் பாருங்கோ. ஓகே, சரியாக களைச்சிட்டேன், தண்ணியும் குடித்தாச்சு. இன்னும் ஒரு வீடியோ ஒன்றில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றிகள்.